ஆர்சிபி அணி மேல கர்நாடகா கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா 18 வருஷத்துக்கு அப்புறம் ஆர்சிபி அணி ஐபிஎல் டீம்ல வெற்றி பெற்று இருக்காங்க. இந்த ஒரு வெற்றி பெற்றதை கர்நாடகாவில போயிட்டு நாங்க பெங்களூர்ல கொண்டாட போறோம் அப்படின்னு அந்த ஆர்சிபி அணியினோட நிர்வாகம் கேட்கக்கூடிய நேரத்துல காவல்துறை அதிகாரிகள் இப்ப நடத்தின மிகப்பெரிய கூட்டம் வரும், அதனால ஞாயிற்றுக்கிழமை போல நடத்துங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அதையும் மீறி ஞாயிற்றுக்கிழமை நடத்தினா வெளிநாட்டு வீரர்கள் எல்லாருமே ஊருக்கு போயிருவாங்க, அதனால நாங்க இப்பவே நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திருக்கிறாங்க. இப்படி அவங்க நடத்தினால சரியான முறையில காவல்துறை அதிகாரிகளால் பாதுகாப்பு தர முடியல. இதனால அந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடுனாங்க. கூடுன நபர்கள்ல 11 நபர்கள் அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருக்காங்க. 56க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனை நாடு முழுக்க பேசும் பொருள் ஆனதுக்கு அப்புறம் ஆர்சிபி நிர்வாகிகள் சில நபர்களையும் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைஸ் டீமையும் சில நபர்களை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிருக்காங்க. சரியான முறையில பாதுகாப்பு வழங்காத 5 காவல்துறை அதிகாரிகளை அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் சித்தராமையா சஸ்பெண்டும் பண்ணியிருக்கிறாரு. இப்ப இந்த ஒரு வழக்க கர்நாடகா உயர் நீதிமன்றம் தானாகவே முன் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதை பார்க்கக்கூடிய நீங்க தான் இதை ஒழுங்கான முறையில புரிஞ்சுக்கணும், எது நமக்கு முக்கியம் எது நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றி பெற்ற அந்த நபர்களுக்கு காசு பேரு பட்டம் அப்படின்னு எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா அவங்களை பாக்குறதுக்காக கூடின மக்களுக்கு உயிர் பலிதான் நடந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.